பாராட்டு விழாவிலே அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் புளியங்கூடல் மாணவர்களின் அக்கறை கொண்டு கல்வி மேம்பட அயராது உழைக்கும் உறவுகளுக்கு இந்நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இதனையே வள்ளுவ பெருந்தகை எந்நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டா உய்வில்லை செய்நன்றி கொண்ட மகற்கு என கூறியுள்ளார். அதற்கேற்ப புளியங்கூடல் மாணவர்களின் கல்வி மேம்படுவதற்காக சொந்தங்கள் அன்றிலிருந்து இன்று வரையும் பணமாகவும் பொருளாகவும் மனமுவந்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்நேரத்தில் உள அன்புடன் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். அத்தோடு முன்பள்ளியை சிறந்த முறையில் செயற்படுத்துவதற்கு சிறந்த முறையில் ஆசிரியர்களை தெரிவு செய்ததோடு அவர்கள் மனம் மகிழும்படி ஊதியத்தையும் உவந்தளிக்கும் அன்புள்ளங்களுக்கும் நன்றி கூறுகின்றோம். இன்னும் மேலாக புலம்பெயர் உறவுகளை இந்நேரத்தில் நினைவு கூற கடமைப்பட்டுள்ளோம். அவர்கள் பாடசாலை முதல் பல்கலைக்கழகம் வரைக்குமான கற்றலை மேற்கொள்ள பல உதவிகளை மனப்பூர்வமாக அளித்துள்ளீர்கள். அவர்களுக்கும் நேரத்தில் நன்றி கூறுகின்றோம். அதுபோல எங்களுடைய தனிப்பட்ட விடயத்திற்காக எனக்கு துவிச்சக்கர வண்டியையும் பணமும் வழங்கியவர்களான அக்கரைப்பற்று ரவி புண்ணியமூர்த்தி, மீசாலை துரசிங்கம் துசியந்தன், பண்டத்தைப்பு தம்பியையா கேதீஸ்வரன், கொக்குவில் நவரத்னம், சுந்தரலிங்கம் சண்டிலிப்பாய், மதியநாயகம் தவரஞ்சம், குருசாமி பாலசுப்பிரமணியம், கோபாலபிள்ளை தர்மசீலன், முருகேஸ்வரி விஜயன் போன்ற அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்விக்காக 6 வருடங்களில் 60 லட்சம் ரூபாவை எங்களுக்காக கொடுத்து உதவியுள்ளீர்கள். அதற்கு மேலும் நன்றி கூறுவதோடு இன்னும் கல்வி கூடத்திற்கு மேலும் உங்கள் அரும்பெரும் உதவிகள் தேவை என்பதையும் இந்நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னும் கல்வி வாழ்க்கு அயராது உழைக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. தீபன் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அந்த வகையில் இந்த மகாமதி இலவச கல்வி சமூக நிலையத்தை வெளிநாட்டவர்களே எமக்காக பண உதவிகளை வழங்கி இந்நிலையத்தை நடாத்தி வருகின்றனர். அவர்களுக்கு எல்லோரும் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு இந்நிகழ்வை நிறைவு செய்து கொள்ளும் முகமாக நன்றி உரையினை கிருஷா ஆசிரியர் அவர்கள் வழங்குவர். அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். இன்று இந்த நன்றி விழாவிற்கு கலந்து கொண்ட பிரதம விருந்தினர் ஓய்வு பெற்ற விவசாய பீட பேராசிரியர் திருசேனா திருச்செல்வம் அவர்களுக்கும், கௌரவ விருந்தினராக இங்கே வருகை தந்த யாழ் வேலனை மத்திய கல்லூரி அதிபர் திரு கிருபாகரன் ஐயா அவர்களுக்கும், யாழ் வேலனைக்கு நடராஜ வித்யாலய அதிபர் திருமதி ஞானசோதியன் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை தந்த ஓய்வு பெற்ற அதிபர் யாழ் வைத்தீஸ்வரா கல்லூரி திரு முனா மகேந்திரன் அவர்களுக்கும், கிராம சேவையாளர் திரு சகாதேவன் ஓய்வு பெற்ற கிராம சேவையாளர் அவர்களுக்கும், கிராம சேவையாளர் புளியங்குடல் சானா கிறிஸ்டின் அவர்களுக்கும், திருமதி சிவாஸ்கரன் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் இயக்குநர்கள் MCS கல்வி நிலையம் அவர்களுக்கும், திரு பாவனா பாலகிருஷ்ணன் ஓய்வு நிலை திட்டமிடல் பணிப்பாளர் அவர்களுக்கும், மற்றும் எங்களது ஒளி அமைப்பை செய்திருந்த அமைப்பாளர்களுக்கும் படப்பிடிப்பாளர்களுக்கும் எமது முதற்கண் வணக்கம் வந்து எமது நிர்வாகத்தினர்களுக்கும் ஓடி ஓடி அயராது உழைத்து இன்றும் அவர்களின் சேவையை ஒரு பெற்றோரின் உதவியும் இல்லாமல் நீண்ட நேரமாக இப்ப 4-5 தினங்களாக எமது நிர்வாகத்தினர் ஓடி ஓடி தின்றதை நீங்களே கண்டிருப்பீர்கள். அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக எமது அன்புக்குரிய பெற்றோர்களுக்கும் அருமை மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் சக உறவினர்களுக்கும் இந்நேர நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூற
தவறியிருப்பேன். அனைவரும் நன்றியை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன்.